அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய எம்என்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளிமலை வேலன் ஒரு அழகான தமிழ் பெயர். இந்த டைட்டிலே வந்து அவ்வளோ லட்சணமாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு கிராமத்தை சார்ந்த கதை. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல கிராமத்தை வந்து பார்க்குற மாதிரி, திரையில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஃபீலை வந்து திரைப்படமும் இந்த டீமும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி கலை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், காதல் முதல் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் பெரிய ஆளாக வரதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இவருடைய படங்களை பார்த்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பங்களாக வந்து போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த ஆக்ஷன், காதல் அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எல்லாம் நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷனுமே வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்மளுடைய திரு வி. சேகர் சார் அவர்களை தான் சொல்லணும். ஸோ தயாரிப்பாளர், இயக்குனர் திரு வி. சேகர் சார் அவர்களை படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல், சினிமா ரெண்டுலேயும் வெற்றி படம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்றைக்கி முதல்ல அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி பெறணும். இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில். அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ எதுவும் சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்ருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது. இந்த முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலையில். ஆன்மீகத்துலேயும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கும் வந்துட்டார் அவர். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும். அது போடும்போது, நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு வேல் போட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் முருகர் போட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமாக. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எம்பலம் மாதிரி இருக்கட்டும் ஒன்று. அதுக்கு வந்து சீசன் இருக்குது இப்போ. அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகி, தயாரிப்பாளரே கதாநாயகி. எப்பயுமே வந்து கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர், சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமாக இருக்கணும். உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட்டு இல்லையா. அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி மாதிரி ஒருத்தருந்தால் தான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகிகள் புதுசு மாதிரியே தெரியல. நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியனை விட்டுருவான். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் ஏற்கிறவங்க. மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடும் பொழுது இப்போயே கூட்டம் அதிகமாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி.
சில ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளாக இருப்பான். சில பேர் அழகாக இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு. அது அந்த வகையில் படம் எடுத்தால் பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். 6லேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறவன் தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்ன தான் ஒன்றாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்துவார் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சார் இந்த இவர் பேரரசு, விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்? அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம். நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இது அண்ணெல்லாம் இருக்காங்க, கேட்டுப்பார். நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், இது 200க்கு மேலே ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமாக படங்கள் 100 படம் தேட்டரு, சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் 2000 தேட்டரு, மொத்த தேட்டரு நீயே போட்டால் அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்போ நீ தேட்டர் போடுறாங்க. போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர், அவர் ஓனரு சொன்னார், ஒரு படம் ஒன்று நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துடுச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ன்ட்டு போட்டோம், பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல. மறுபடியும் அந்த தூக்கி போட்ட சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சுன்றார். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்றா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போகிற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காமல் இருக்கணும்னா, ஒழுங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பண்ணணும்னா பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல, அது தனித்தனியாக வரணும். ஜனவரியில் பெரிய படங்களாக வந்ததுன்னா பிப்ரவரியில் சின்ன படம் வரணும், மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்தால் அது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது. இப்போ பெரிய படம் இந்த மாதம் வராது ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன், அவனே வந்து தேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்கே அண்ணா தேட்டரு, இவங்க சின்ன படம் தான், அண்ணா தேட்டரு, இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சுருக்கிறேன் கேட்டால் எங்கிட்டே காசு கேட்குறான், அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்குறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்தது தான். என்ன காரணம்னாக்கா இப்போ ஒரு கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமாக போங்க, ஆண்கள் ஒரு பக்கமாக போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம். பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூலில், சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்கள்லாம் விட்டுட்ட பிறகு தான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விட்றாங்க. ஏன்னா ஒன்றா போனால் சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே மாட்டுக்கட்டை ஆடுகட்டை திறந்து விடுற மாதிரி விட்டால் படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். இப்போ நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை, இந்த படம் நல்லா ஓடனா எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பார், உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி வெளியில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது. பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில், ஆனால் இதை காசை எடுத்தால் தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ பெரிய பெரிய படம் எடுக்கிறங்கிற கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி
கூடுதலாகவே சொல்லிவிடுவார். எப்படி இருக்குதுனாக்கா சூப்பர் சூப்பர் வந்தானா எங்கே பெரிய ஆளாக போயிடுவான்னு ஓவராக சொல்லி என் படத்துக்கு வியாபாரத்தை உருவாக்கி விட்டுவார். இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்களோ நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்ப நீங்கள் படம் எடுக்கணும். இதில் இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டால் திரும்பி அது முதல் வந்தால் தான் நான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டான். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போகிறதுனால தான் நான் கடைசி வரைக்கும் வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தமிழ்நாடு யூனியன் ஜேர்னலிஸ்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் திரு DSR சுபாஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வள்ளிமலை வேலன் படக்குழுவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒருத்தர் வந்து 30 வருஷமாக காலில் செருப்பு கூட போடாமல் ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கார். மோகன், நீங்கள் செருப்பு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள்? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக ஒருத்தர் நான் இயக்குனர் ஆகாமல் செருப்பு போட மாட்டேன்னு இருக்கார். அவருடைய முயற்சி, அவர் 30 ஆண்டுகளாக பல்வேறு, அவர் ஒரு யூனிட்ல இருந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்து என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார் படங்களெல்லாம் அவர் அசிஸ்டண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய நண்பர் செல்வாவுடைய ஸ்கூலில் அவர் இன்றைக்கி ஒரு இயக்குனராக வந்திருக்காரு. அவர் ஒரு படத்தை இன்றைக்கி டைரக்ட் பண்ணியிருக்கார். அதாவது ஒருத்தர் 30 வருடமாக ஒரு மனிதர் தான் கொண்ட லட்சியத்துக்காக காலில் செருப்பு போடாமல் அந்த வெறியோடு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வி. சேகர் சார் ரொம்ப அருமையாக சின்ன படங்கள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். சில விஷயங்கள் இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அற்புதமான தலைவர்கள்லாம் இன்றைக்கி சினிமா கிடச்சிருக்காங்க. பெப்சி நம்முடைய ஆர்கே செல்வமணி சார் அவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கத்துக்கு எங்கள் இளம் இயக்குநர்கள் எஜமான் ஆர் உதயகுமார் சார், செயலாளர் பேரரசு சார், நம்மளுடைய நண்பர் மங்கை அரியராஜன் போன்றவங்கெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. சில வருத்தமான விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சு தான் ஆகணும். என்னென்னா, நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. சினிமாவில் இல்லாதவங்க சினிமாவால் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க. சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஊருக்கு போக முடியாமல் ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், இப்போ டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார், அவங்க படம் எந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியல, தகவல் தெரிஞ்சு ஓடி போய் பார்க்குறாங்க, அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் ஒரு ஃபேமிலியோடு ஒருத்தர் படம் பார்க்கணுன்னா 2000 ரூபாய் தேவைப்படுது. அது முடிஞ்சு அந்த குழந்தைங்களோட அவன் ஒரு மான மரியாதையோட வீடு போய் சேரணுமானா கிடையாது. அவனை வெளியில் அனுப்புறது பார்த்திங்கன்னா, அவன் KFCயில் பூந்து ஏகப்பட்ட ஹோட்டல் வழியாக போய் காம்ப்ளெக்ஸ் பூரா சுற்றி அவன் வெளியில் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, எப்படி சென்சார் ஒரு மக்கள் பார்த்து முடிவு பண்ண ஒரு விஷயத்த ஒரு தனி குழு கூப்பிட்டு எப்படி முடிவு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நிறைய விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா, மக்கள் முடிவு பண்ணி ஒரு படத்தை சொல்கிறது வேறு, மக்களை போக விடாமே அதுக்கு முன்னாடி கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய பெய்டு ஜேர்னலிசம்னுடைய ரொம்ப அவங்களுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தி ஆகிட்டு நிறைய படங்களை பார்க்குறதுக்கே, ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவ்வளோ எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு போகிற ஒரு சூழல் கொண்டாந்து வச்சிடுறாங்க. அப்படி போகிறதுக்கு காரணம் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிறது தான் காரணம். அதனால் செலக்ட் பண்ணி போகலாம், பெரிய ஹீரோஸ் படம் தான் போயே ஆகணும், மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். வி. சேகர் சொன்ன மாதிரி ஒரு படம், சின்ன படம் அது நல்ல படம், அருமையான படம்ன்ற டாக்கு ஜனங்களுக்கு அவங்க போகும்போது பார்த்தா தேட்டரில் இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் சினிமாவால் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, புக் மை ஷோ
ஒரு ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பனில் 5 டிக்கெட் புக் பண்ணலாம். 5 டிக்கெட்டுக்கான ரிசர்வேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். ஆனால் புக் மை ஷோவில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் படம் பார்க்குறாங்கன்னா 10 பேர் 30 ரூபா தரணும். இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அதில் ப்ரொடியூசருக்கு போகிற காசு எவ்வளோ? நான் அந்த படத்துக்காக தான் போகிறேன், அந்த தேட்டருக்காக நான் போகிறதில்ல. நான் படத்துக்காக தான் போகிறேன், அந்த இயக்குனரை விரும்பி போகிறேன், அதில் நடிகரை நம்பி போகிறேன், அந்த படத்துக்காக நான் போகிறேன். ஆனால் அதில் போடுற ஸ்லைடுக்கும் அதில் போடுற ஆடுகளுக்கும் ஏதாவது நம்ம ப்ரொடியூசருக்கு யாருக்காவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய காப்பிரைட் பிரகாரம் ஒரு படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் நடுவில் ஒரு சைலன்ஸ் இருக்கணும். நம்ம ஸ்கிரிப்ட்லேயே டைரக்ஷனில் டிஸ்கஷனில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறது, 2 hours கிளைமேக்ஸு ஸ்ட்ரெயின் ஆகிடும், இங்கே காமெடி வரணும் அது வரணும், இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆர்டர் பண்ணுறதும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து வந்து டெலிவரி பண்ணுறதும், இதை இவனுக்கு பாப்கார்ன் தின்றதுக்கும் பெப்சி குடிக்கிறதுக்கு தான் போகிற மாதிரி அங்கே அந்த இடத்துல இன்றைக்கி கார்பரேட்டுகளுடைய தேட்டர்ஸ் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக கேப்பே இல்லாமல் நடுவில் ஆடு போடுறது, ஸ்லைடு போடுறது, ஒரே ஷவுட்டிங்கு. ஆக்சுவலாக பார்த்தா இதுக்கு யாராவது ஒருத்தர் இது பெரிய லெவலில் இது கேஸ் போட்டு தடுக்கணும் இது எல்லாத்தையும். ஏன்னா கம்பல்சரி ஒரு 15 minutes சைலன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் ரூல். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் வழிமுறைப்படுத்தணும். சம்மந்தம் இல்லாத ஒரு டெக்னாலஜி இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதும், புக் மை ஷோவில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதும் அவ்வளோ எதுக்கு? ஃபிலிம் ஃபெஸ்டிவல் திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க தான் எடுத்து நடத்தணும். கவர்மெண்ட் 80 lakhs கொடுக்குறாங்க. ஒரு இண்டோசில் ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபிலிம் லவ்வர்ஸ் ஆரம்பித்த ஒரு சாதாரண அமைப்பு. அவங்க வருஷம் வருஷம் எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதே சென்னையில் பண்ணுறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட அதில் எந்த ப்ரியாரிட்டியும் இல்லை. அவங்க அதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் 80 lakhs கொடுக்குது. அப்போது எதுவுமே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கும் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அது படம் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலுமே சரி. அதனால் ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் கூட நம்மளால் முடிவு பண்ண முடியாதா, ரெடி பண்ண முடியாதா? இதெல்லாம் வரைமுறைப்படுத்தணும். அதுக்கு அருமையான தலைவர்கள் இன்றைக்கி சினிமாவில் கிடச்சிருக்காங்க. பாருங்கள், காலையிலேருந்து பேரரசு சார் இங்கேயே இருக்கார் தொடர்ச்சியாக. நான் கூட சொல்லிட்டு எங்கள் குருநாதர் டைரக்டர் சாருக்கெல்லாம், உதயகுமார் சாருக்கெல்லாம் இங்கே ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அவர் இடையில வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வரட்டும். நிறைய படங்களுக்கு எந்த நடிகர்களை அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காக தாலியை விற்று நகையை அடமான வச்சு ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணி எல்லாம் செய்கிறாங்களோ அவங்களே அவங்க படம் ப்ரமோஷனுக்கு வர்றது கிடையாது, நிறைய பேர் வர்றது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லை, ஒரு சின்ன படம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு இயக்குனர் சங்க தலைவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹிட்டு, நடிகர் திலகம்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் இயக்கிய ஒரு திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்த ஒரு இயக்குனர்னால் அது ஆர் உதயகுமார் சார் தான். அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் இன்றைக்கி இயக்குனர் சங்க தலைவராகவும் இருக்கார். அவர், பேரரசு சார், இவங்க எல்லாரும் இன்றைக்கி ஒரு படம், அது யார் படம் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உதயகுமார் சாருக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த அரசு சார்பில் அம்மா திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப சின்ன படங்கள்லாம் நிச்சயமாக ஓடக்கூடிய ஒரு சூழல் அமையறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. எப்படி நிறைய தேட்டர்ஸில் எவ்வளோ ரேட் ஏற்றினாலும் 10 ரூபாய் டிக்கெட்டுங்கிறது கம்பல்சரின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சாங்களோ அது இன்றைக்கும் தேட்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் டிக்கெட் யாருக்கும் தரதில்லை. அது யாருக்கு தராங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டு கூப்பனோடு தான் தருவாங்க. படம் பார்க்குற டிக்கெட்டு 10 ரூபாய்னா கூப்பன் 400 ரூபாய் அப்படி தான் அது தராங்க. அது வேலையில் யாருக்கும் தரதில்லை, அவங்களுக்குள்ளே கொடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த அம்மா திரையரங்குன்ற கான்செப்ட்டு அவங்க கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அது நின்று போச்சு. அது மட்டும் வந்திருந்தால் இன்றைக்கி இந்த தேட்டர் டாமினேஷனுங்கிறது இந்த அளவுக்கு வந்திருக்காது. எல்லா படங்களும் ஓடுறதுக்கான ஒரு தளம் அது ஏற்படுத்தி தரும். அந்த கான்செப்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக சின்ன படங்களுக்கும் எல்லா தேட்டர்ஸும் கிடைக்கும். இன்னொன்று தான் பெரிய ஸ்டாரு, தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும், இப்படியெல்லாம் கனவு காண்றாங்க நிறைய பேர். அப்படி உண்மையிலே அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்கிறது உண்மையாக இருந்தால் அவங்க 11 மணி ஷோ, 2 மணி ஷோ, காலையில் 10:30 மணி ஷோவில் அவங்க படத்தை போடுறதுக்கு கொண்டு வரணும், ஒத்துக்கணும்.
அதை விட்டுட்டு ப்ரைம் ஷோஸு ப்ரைம் தேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பெரிய ஸ்டாருங்களை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வர சின்ன படங்களை எடுத்துன்னு போயிட்டு காலையில் 11 மணிக்கு தர்றது, 10 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது தான் எப்படி வந்து பழக்கம் வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நம்பிக்கையில் இது போன்ற தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய இளம் கலைஞர்களை ஒரு 30 வருஷமாக செருப்பு போடாத ஒருத்தருக்கு கூப்பிட்டு இன்றைக்கி ஒருத்தர் லைஃப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி வந்து இந்த படத்து மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் முதலீடு பண்ண பணங்கள் திருப்பி வந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்க உருவாக்குவாங்க. நிறைய பேர் வர 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 தான் இந்த துறை வளரும். இது வெற்றிங்கிறது 2 வகை இருக்குது. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்கிறது ஒரு வெற்றி, எல்லாரையும் கொண்டுட்டு ஜெயிக்கிறது ஒரு வெற்றி. அலெக்சாண்டர் போன்றவர்கள் எல்லாரையும் கொண்டுட்டு ஜெயித்தவங்க, நபிகள் நாயகம் இயேசுநாதர் போன்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயித்தவங்க தான் வணங்கப்படுவார்கள். அது எல்லாரும் வணங்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றிக்கு பத்திரிகையாளர்கள் அனைவரும் இது போன்ற சிறிய படங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நிறைய இந்த விமர்சனங்கள், இந்த பெய்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போராடி வரட்டும். ஜனங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம், வேணாம் நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லட்டும். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வேஸ்ட்டு, இது பார்க்குறதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவாக சொல்லி அப்படி அதனால் வந்து எந்த விதமான பலனும் இல்லை. அவங்க முடிவு பண்ணட்டும். மக்கள் வந்து ஒரு படத்தை வேணான்னு சொன்னால் அதை 100% ஏற்றுக்கிறதுக்கு எல்லா கலைஞர்களும் தயாராக இருக்கிறாங்க. அதை பார்க்கவே கூடாதுன்னு தடுக்கிறத 1% கூட யாரும் ஏற்றுக்க முடியாது. அது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம். சிறிய படங்களுக்கான அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த அம்மா திரையரங்கம் போன்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்து எல்லா படங்களுக்கும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தணும். சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கான பலன் சினிமாவில் இருக்கவங்களுக்கே கிடைக்கணும். புக் மை ஷோ போன்றவர்கள், இந்த மாதிரி கியூப் போன்றவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத கார்ப்பரேட் முதலாளிகள் இவர்களுடைய ரத்தத்தை சுரண்டி அவர்கள் மட்டும் வாழ்வதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு அதற்கான விஷயத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு படக்குழு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இங்கே வந்து பேசக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கிராமத்து கதைகளை வந்து உருவாக்குவதில் கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பமாக பார்க்கக்கூடிய படங்களை மட்டுமே கொடுத்த ஒரு இயக்குனராக இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது தன்னுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறதுல முதலாராக இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர் இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வள்ளிமலை வேலன் திரைப்பட ஆடியோ ரிலீஸ் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நாகரத்தினம் தயாரிப்பு நடிப்பில் நம்ம இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்தேன். பாட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்பா பாட்டு எழுதுனது யார்? யார் பாடினது? நம்ம எஸ்.என். சுரேந்தர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சரி சாமி. அப்பா சுரேந்தர் எப்போ பார்த்தது? என் படத்தில் 5 விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினார் ஒரு தடவை. என்னுடைய முதல் படத்தில் நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன். அப்போ தெரியாது இவரு தான் விஜய்க்கு மாமான்னு எல்லாம் தெரியாது. ஆமாம், அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக என்னுடைய ரிசப்ஷனில் இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு, காசு வாங்காமல். அதுதான் உண்மை. அப்படி நண்பர்கள் நாங்கள். ஸோ பார்த்திங்களா, சினிமா எவ்வளோ அழகான லிங்க்குகள் இருக்குது பாருங்கள். இது அழகான உறவுகள் இருக்குது. அதனால் போகிற போக்கில் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, பண்ணுறதுக்கு வழியே சொல்லணும். அந்த இதுக்கு முன்னாடி பேசிட்டு போனார் என் அன்பு சகோதரர், குடும்ப படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு வி சேகர் அவர்கள் சொன்னார். அவர் படம் பண்ணுறப்போ இருந்த சூழ்நிலை, இப்போ படம் பண்ணுறப்போ இருக்கிற சூழ்நிலை, அப்போ படம் வெளியாகிறதுல இருந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. அதான் மேட்ரு. எல்லோரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் இப்படியெல்லாம் இருக்குது பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே பாப்கார்னு கடையில் மேலேயே தான் கூப்பிட்டு போகிறானுங்க, அப்புறம் வரும்போது திருப்பி ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு வரானுங்க, எல்லாம் காட்டுவாங்கப்பா. நம்ம அதுக்கெல்லாம் மயங்கக்கூடாது. அப்புறம் இந்த சினிமாவை சினிமா சம்மந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை. சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் யார் பண்ண வேலை? இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேலைங்க. கவர்மெண்ட்டு தான் இதுக்கு துணை நின்று இது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு செய்யணும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும். சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும். அரசியல்வாதி சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது? அது இப்படி தான் இருக்கும். அதை ஏன் ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றீங்க? சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள், ஒரு இயக்குனர், உதவி இயக்குனர்கள் உட்காந்து கதை பண்ணுவோம். தயாரிப்பாளர் கதை ரெடிங்களா, அவுட்லைனு ஹீரோக்கிட்ட சொல்லிட்டிங்களா? ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கதையெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கேட்பார். இப்போல்லாம் எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் சில ப்ரொடியூசர்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஒரு நாள் சொல்கிறீங்களாம்பார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து உருவாக்கின கதைகள் மட்டும்தான் இன்றளவுக்கும் பேசப்படுகிறது. இன்றைக்கி உதயகுமாருக்கு ஒரு பேர் இருக்குது, அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர், விஜயசேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர், பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவன் மட்டும் லாபம் இல்லை, நடிகருக்கு லாபம், டைரக்டருக்கு லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம், தியேட்டரில் போட்டவனுக்கு லாபம், பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம். இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ, அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ, அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது. இப்போ இது எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு? அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின். ஒரு படத்தை நான்லாம் சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் இன்டர்வல் வரையிலும் கதையை சொல்லிட்டேன். எங்கே கூப்பிட்டு பொள்ளாச்சியில் ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருப்பாங்களா? எப்படி நம்ம 20 பாருங்க கணக்காக சொல்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கு கதை தெரியும். இன்றைக்கி எந்த டைரக்டராவது ஓப்பனாக கதையை எவனாச்சுக்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அது யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன்? என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பற்றி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம். அப்போ இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை. அதனால் மற்றவங்க கண்ணியமாக இருக்கிறதா இருக்கக்கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷனில் இருக்காங்க. சினிமா எங்கே சரி செய்யப்பட வேண்டுமோ, ஒரு சினிமாவுக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த பராசக்தியே எடுத்துக்கங்க, ஒரு 10-15 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏவி மேயப் செட்டியார் சொல்லிட்டார். சிவாஜி வேண்டாம், இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க. அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர், அவர் பேர் என்ன, பெருமாள் முதலியார், அவர் படத்தை பார்த்துட்டு இல்லை சிவாஜி தான் இருக்கணும், இந்த படத்தை திருப்பி எடுக்கணும். அப்படி ஒரு கருத்து மோதல்கள் அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு ஒரு படத்தை உருவாக்கின காலங்கள் வேறு. இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ யாருக்கு தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, அப்படி இல்லை. சின்ன படங்கள் அவன் அந்த தொப்புள் கொடியிலிருந்து அப்படியே போட்டு வளர்த்து எடுத்து அது எப்படியாவது ஒரு கதை பண்ணணும், இப்படி ஒரு கதை பண்ணோன்னு அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடித்தவனுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. தேட்டரு இந்த மாதிரி தேட்டரு கிடைக்காததுக்கு காரணம் என்ன? இந்த டிக்கெட் விற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில்.
அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான். இன்றைக்கி அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்குது பாருங்கள், பாவமாக இருக்குது. தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா, எல்லா சங்கத்துக்கும் தலைமை தாங்கிற ஒரு அற்புதமான அவங்க முடிவு பண்ணுங்க. தயாரிப்பாளர் தாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு. ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள், அதான் சொன்னேன். அந்த காலத்தில் நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சுஜாதாஸ் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர், தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆஃபீஸு இங்கே எக்மோரில். அப்போ அசிஸ்டண்ட்டு நம்ம எடிட்டிங், நம்ம படத்தோட எடிட்டிங்க்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட். அப்போது அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன். சார், நான் எந்த டைமுக்கு வர்றேன், எந்த டைமுக்கு போகிறேன்னு என் அசிஸ்டண்ட்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கரெக்டாக காலையில் 7:30 மணி 8 மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா, உதயகுமார் 8 மணிக்கு வந்துடுவார், அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. ஒரு நாள், சார் என்ன சார் இப்படி, நான் 8 மணிக்கு சரியாக வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீ உழைப்பாளி, நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும். நான் உங்கள் ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் 8 மணிக்கு இங்கே தான் இருப்பார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், அவருடைய படப்பிடிப்பு எங்கேயோ நடந்துகிட்ருக்கும். சிவாஜி, ஜெயலலிதம்மா இவங்கெல்லாம் நடிச்சிட்ருப்பாங்க. ஒரு இயக்குனர் இயக்கிட்டுருப்பார். அந்த படம் காலையில் 11 மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூமில் இருந்து சொல்லுவார். எந்த ஷாட் எடுத்துகிட்ருப்பாங்க, 11 மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க, 2 மணிக்கு இந்த சீனு, கரெக்டாக 5 மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சான்னு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். ஊட்டியில் இருந்தாலும் சரி, கொடைக்கானலில் இருந்தாலும் சரி. எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு டைரக்டரை பற்றி தெரியும். அவர் கரெக்டாக அந்த டைமில் எடுத்து அந்த டைமில் எத்தனை ஷாட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போகிற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களும் இந்த இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு சினிமான்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இவங்கனால தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு இவ்வளோ காசு கட்டுறோம். கியூபுன்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க தம்பி, இது இந்த மேடையில் பேசுகிறீங்க. நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாரு. அது ஈசி மெம்பர் இருக்கிறப்ப ஈசி மீட்டிங் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு. ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் ஈசி மெம்பராக இருந்தேன். ஒரு 10-15 ஒரு 5 தடவை 4 தடவையோ இருந்தேன். 5ஆவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்னை நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாதுன்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சாங்க. நான் ஒருத்தன் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன், அதையும் இங்கே எடுத்துக்கிட்டேன். நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது. ஒரு புக் மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாதா? நம்மக்கிட்ட காசு இருந்தால் இயக்குனர் சங்கம் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன வியாபாரம் இருக்குது. அந்த புக் மை ஷோவில் விற்கிற டிக்கெட்டில் வர்ற வருமானம், ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபாய்னு வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த 30 ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது, அசிங்கம். நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர வாங்கி பூசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள், தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்த்து வைப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறிக்கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல், நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம். டைரக்டருக்கு வேலையை நான் ஒரு படம் பண்ணேன், கிழக்கு வாசல்னு ஒரு படம். சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர். நம்ப மாட்டீங்க சார், நான் காலையில் 7 மணிக்கு என் கதவை தட்டுவார், நான் குளிச்சுட்டு வருவேன். குட் மார்னிங் உதயம்பார். பார்த்தா ஒரு ஷார்ட்ஸும் பனியனும் போட்டு, எங்கே சார் கிளம்புனேன், நாங்கள் இப்போ தான் லொக்கேஷன்லேருந்து வர்றோம் பாரு. 6 மணிக்கா? என்ன இல்லை, நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்களோ அது வரையில் நாங்கள்
ஜாகிங் போனோம் நான் என் பிரதர் அப்படின்னு. இன்வால்மெண்ட் அவர் அப்படித்தான். சார் இன்றைக்கி 3 சீனா சார்? சொல்ல முடியாது சார், 4 சீனை எடுத்தாலும் எடுப்பேன் சார். 3 சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் வந்து இந்த 3 சீன் எடுப்பேன், 3.5 சீன் எடுப்பேன், 4 சீன். எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றத முதல்லையே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். முழு காட்சியும் சொல்லுவேன். இந்த காட்சி இப்படி தான், இது கொஞ்சம் இது டெவலப் ஆனாலும் ஆகும், இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும், ஜாஸ்தியானாலும் ஆகும். எந்த விதமான இடர்பாடும் இல்லை. எவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ளே படப்பிடிப்பை முடிச்சுட்டு கையில் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் கால்ஷீட் தேவை, எந்த நடிகரை வைத்து எடுத்தால் எவ்வளவு நாட்களுக்குள்ளே எடுக்க முடியும், எவ்வளவு இரவு காட்சிகள், எவ்வளவு பகல் காட்சிகள், கரெக்டாக கணக்கு போட்டு பண்ணுற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன். இப்போது நாளைக்கு பிரேக்குன்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் ஆமாவே. ஏன்னா அதை வேறு யாரோ டிசைட் பண்ணுறான். நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை, இயக்குனருக்கும் தெரிவதில்லை. வேறு யாரோ முடிவு பண்ணுறாங்க. சினிமா யார் கையில் இருக்கணுமோ, அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ அவர் ஷிப்பு, அதாவது அது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, இப்போ அது பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை, கேப்டனாக இருக்கிறது எங்கே இல்லையா? ஆக வணக்கம். பத்திரிகை, ஊடக, டிவி நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வள்ளிமலை வேலன் இந்த படத்தில் மேடம் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, நிறையா பேரை சிரிக்க வச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்படி இயக்குனர் மோகன் சார் வந்து நான் ஒரு ஸ்டண்ட்டு நடிகராக ஆரம்பித்து ஒரு 2வது படமோ 3வது படத்தில் இருந்தோ அவருடைய நண்பராக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஹீரோ, ப்ரொடியூசர், ஹீரோ அவரையும் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். பட் இந்த படத்தினுடைய டைட்டிலில் அந்த வள்ளி அப்படிங்கிற பேரோட நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன், அவர் தான் சொல்லலாம். இந்த படத்தில் நான் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன்னு இயக்குனர் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு 250-300 படம் நடிச்சிருந்தாலும் கூட சில படத்தில் ஆசைகள் நிறைவேறும், சில படத்தில் தேவைகள் நிறைவேறும். ஒரு கண்டெம்ட்டுக்காக சொல்ல, வடிவில் நான் கூட நடிக்கும் போதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லுவார், டே இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது அது பண்ணுறியா, இல்லை ஒரு 10 நாள் ஒர்க் இருக்குது அது பண்ணுறியான்னு கேட்பார். ஒரு சீன் நடிச்சின்னா நீயா நானும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் சம்பளம் 1 நாள் சம்பளம் தான் வரும். 10 நாள் நடிச்சின்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே கூட வரும் போகும், அது கண்டெம்ட் பெருசாக இருக்காது. நீ எதை எடுத்துக்கிறியோ அதை நீயோ எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதனால் என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் எடுத்துக்குவேன், தேவைகளை எடுத்துக்கல. அதனால தான் நான் நிறையா சம்பாதிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் 25 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் தேவைகளை எடுத்துருந்தேன் அப்படின்னா நான் ஏதோ வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகியிருப்பேன். பட் இன்றைக்கி என்னுடைய ஆசைகள் மட்டும் எடுத்ததுனால இன்றைக்கும் இளம் கலைஞர்களோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு. அதனால் இந்த படத்தினுடைய யூனிட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான யூனிட்டு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல யூனிட். ஏன்னா இன்றைக்கி இத்தனை சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணி, அது அனுபவம், அவருடைய அனுபவம், அது மோகன் சாராக இருக்கட்டும், அவருடைய இந்த படத்துடைய கேமராமேன் மணிகண்டன் சாராக இருக்கட்டும். மணிகண்டன் சாரை பற்றி சொல்லணும்னா, கேமராமேன் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு வருஷம் தான். இன்றைக்கும் நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். நான் ஒரு ஃபைட்டர்னு வெளியில் சொன்னால் கூட ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் தான். ஒரு 5-6 பேர் வரிசையாக நிற்கணும் அப்படின்னா கூட நான் 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாம் வந்து நில்லுங்கண்ணே, ஆர்டிஸ்ட்லாம் வந்து நில்லுங்கண்ணே, 6 பேர்த்துக்கு பின்னாடி தான் நிற்பேன். ஒரு மானிட்டர் போனதுக்கப்புறம் அண்ணே முத்துக்கால் நான் காணும் அப்படிம்பார். சார் நான் பின்னாடி தான் நிற்கேன், அண்ணே முன்னாடி நில்லுங்கண்ணே அப்படிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நில்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிப்போட்டின கேமராமேன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் நானும் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னா அது இயக்குனரையே சாரும், கொடுத்த கேரக்டரை சொதப்பியிருக்கேன்னா அது என்னையே சாரும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசைகள் இந்த படத்தில் தயாரிப்பாளர் நாகராஜ் சாருக்கு ஆசைகள் நிறைவேறிச்சு. அவர் ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்.
அந்த ஆசைகள் நிறைவேறிச்சு, தேவைகள் நிறைவேறணும், போட்ட பணம் திரும்ப வரணும். அதுக்கு நீங்கள் தான், மீடியாக்கள் தான் வந்து நல்ல முறையில் விமர்சனம் கொடுத்து, சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் தான் நிறையா தூக்கி விட்டுருக்கிறீங்க. நல்ல கண்டெம்ட்டை நீங்கள் உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிறையா புது ப்ரொடியூசர்கள், புது இயக்குனர்கள். இப்போது மோகன் சாருக்கு வந்து உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, மெம்பர் ஆனால் தான் வந்து செருப்பு வாங்கி போட முடியும்னு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருச்சு. அதனால் ஒத்த செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு செருப்பு தான் போடணும், அது ரிலீஸில் போட்டுருவார். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் திரு மங்கை ஹரிராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்த இருக்கின்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, மற்றும் வாழ்த்து சென்ற ஜாம்பவான்களே, இன்னைக்கு வந்து இந்த மேடை வந்து வள்ளிமலை வேலன் மேடை. இந்த மேடையில் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் வாழ்த்துகின்ற வார்த்தைகளாக தான் இருக்கணும். அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே அவங்க வள்ளிமலையிலேருந்து வந்திருக்காங்க. இந்த படத்தின் கதாநாயகன் நாகரத்னம் வந்து மிக சிறந்த ஒரு மனிதர். என்னுடைய சீரியலில் நடிக்க மோகன் கூட்டிகிட்டு வந்தார். மோகன் வந்து எனக்கு கேமராமேனாக இருந்தார். அப்போ வந்து அவர் நடித்தார். நடிக்கும்போதே சொன்னேன், டைலாக் நல்லா பேசுகிறாரு, ஆள் பார்க்குறதுக்கு நம்ம பழைய மண் வாசனை பாண்டியன் மாதிரி இருக்காரு என்ன. அது உண்மையாக நாகரத்னம் தெரியும் அவங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம மோகன் கேமராமேனாக தான் அவர், எனக்கு என்னுடைய கேமராமேன் அவர் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கிராமிய பாணியில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவருக்கு ஒரு அற்புதமான கேரக்டரை கொடுத்துருக்காரு. நம்ம அந்த பாட்டையும் அந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போது அதுலேருந்து தெரியுது. நிச்சயமாக படம் நல்லா வந்திருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். இதை வந்து நம்மளுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருமே எங்கள் நண்பர்கள் தான். ஆனால் ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தருக்கு வச்சுப்பாங்க. அதனால் அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். நீங்கள் இந்த படத்தை ஒரு சிறப்பு வைத்தியம் செஞ்சு இதை மக்களிடத்தில் கொண்டு செல்லணும். அவங்க இது வந்து ஒரு படம் எடுத்துட்டால் மட்டும் படாது. நான் கூட இப்போ ஒரு படம் ரிலீஸ் அதாவது ரொம்ப கஷ்டம், தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடையாது. அதையும் மீறி நீங்கள் நல்ல விளம்பரம் பண்ணணும். படம் எடுக்கிறதே முக்கியம் கிடையாது. படம் பட்ஜெட் போடும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு உதயகுமார் சார் சொன்னார், ஒரு நம்ம வி சேகர் சார் சொன்னார், அந்த காலகட்டங்கள்லாம் வேறு. இப்போ படம் எடுக்கும்போது நானே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படம் எடுக்கணும்னு போகிறது வர்றது இப்படி பேக் அடிச்சுட்டே இருக்கேன். என்னென்னா ஆர்டிஸ்ட் இருந்தால் எடுக்கணும், இல்லை வேணாம், அப்படி ஒரு பயம்லாம் இருக்குது. கதையை வந்து கதை மேலே நம்பி பந்தயம் கட்டலாம். படம் அந்த மாதிரி படமும் ஒரு 100 படத்தில் ஒரு 5 படம் ஜெயிக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் 37 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். நமக்கு இன்னமும் அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுக்கணுன்னா முதல்ல வந்து விளம்பரத்தை, ஃபஸ்ட்டு விளம்பரம் தான் மெயின். விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பி பார்க்குறாங்க, தேட்டருக்காரங்க திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மீடியேட்டர்ஸ் அந்த கொண்டு போகிற மீடியேட்டர்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. முதல்ல விளம்பரத்துக்கு ஒரு பெரிய நீங்கள் வந்து விளம்பரத்தை உருவாக்கணும். அப்புறம் தான் நீங்கள் அந்த படத்தை பற்றியே நீங்கள் அந்த ப்ரொமோஷன்ஸில் முதல்ல கவனம் செலுத்தணும். அதை வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் மோகனுக்கு நான் வந்து இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே பேசுனாங்க, ஒரு செருப்பு கதை சொன்னாங்க, அந்த காலலிகன். அதாவது அவர் சொன்னார், நான் இன்றைக்கி வரும்போது மோகன்கிட்ட சொன்னேன், என்னை கூப்பிட்டம்போது, மோகன் நான் செப்பல் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். வேண்டான்னாரு. இல்லை சார், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படின்னாரு. அதனால் ஒரு சால்வை மட்டும் கொண்டு வந்தேன், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி சால்வை போடுறதுக்காக. அதே மாதிரி நம்ம கதாநாயகன் நாகரத்னம் நல்ல ஒரு சிறந்த அவரும் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு மக்களுக்கு நலத்திட்டங்களையும் நல்லதையும் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதியாக இருந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கத்தில். இப்போ அவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ எங்கள் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொல்லிட்டு போட்டார், ஒரே வார்த்தை டப்புக்கு எங்களெல்லாம் மேடையில் வச்சுட்டு, அரசியல்வாதிங்க ஏன் சினிமாக்குள்ளே வர்றாங்கன்ட்டார். சினிமாக்காரங்க அரசியல்வாதியாக போகும்போது ஏன் வந்துட்டு நீங்கள் அரசியல்வாதிங்க சினிமாக்குள்ளே வரக்கூடாது? இது அந்த மேடையா? அது அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு வரக்கூடாதா? ஒரு கோவை தம்பி அண்ணன் ஃபஸ்ட்டு படம்
என்ன படம் சார் ஃபஸ்ட்டு படம்? பயணங்கள் முடிவதில்லை. ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குனது யாருன்னா ஒரு அரசியல்வாதி சார். அன்னைக்கு கோவை தம்பி, அவர் பேர் கோவிந்தசாமி, அதிமுகவில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் மந்திரி ஆக்கிறதுக்காக இருந்தவர். ஒரு எம்எல்ஏ, கோவை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு எம்எல்ஏ. அவரை வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் சார் போய் அப்ரோச் பண்ணி, அண்ணா நீங்கள் ஒரு படம் எடுக்கணுன்னு அப்படின்னு கதையை சொல்கிறாரு. ஒரு அரசியல்வாதி சினிமாவில் வர்றாரு, ஒரு பெரிய ஆர் சுந்தரராஜ் என்ற ஒரு டைரக்டரை உருவாக்குறாரு. அந்த மாதிரி பல படங்கள் எடுத்தினார். மணிரத்னத்தை கூட, மணிரத்னம் சார் ஒரு படம் பண்ணார், இதய கோயில்னு. அவர் தான் ப்ரொடியூசர். அரசியல்வாதி சினிமாவுக்கு இல்லைன்னா உடனே சினிமாக்காரன் வந்துட்டு இது என்ன கதை இது? யாரையும் கெடுக்க முடியாது சார். அரசியல் சினிமாவை கெடுக்க முடியாது, சினிமா அரசியலை கெடுக்க முடியாது. அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசியிருப்போம். அவர் போயிட்டார். ஆனால் செய்தி அவருக்கு போகும். இது யாரையும் குறி வச்செல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அது அரசியல்வாதிகள் வந்து சினிமாவுக்குள்ளே ஏன் வர்றாங்க? என்ன கேட்டு போட்டாங்களா உங்களுக்கு? சார், நம்ம நல்ல படம் எடுத்து அந்த தேட்டரில் எட்டுனு அதை அழகாக கொண்டு போனோம்னா மக்கள் தானாக உள்ளே வருவாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். தேட்டருக்காரன் எப்படி கொடுக்குறாங்க? படம் எடுத்த உடனே வந்துட்டு தேட்டர் வாடகை 2 டேர்ம்ஸ் போடுறாங்க. ஒன்று, தேட்டர் மேனேஜர்கள் கவர் வாங்கிட்டு படத்தை போடுறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 40 டிக்கெட் எடுக்கணும். அந்த ப்ரொடியூசர் ஒரு வாரத்துக்கு டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே ஆடியன்ஸ் வந்தால் அந்த பணம் வந்து ஷேர் வரும் உங்களுக்கு. 70-40. தேட்டருக்காரங்களுக்கு 70 போகும், நம்ம பட ப்ரொடியூசருக்கு 30% வரும். அதுக்கப்புறம் எல்லா டேக்ஸஸ் எல்லாம் போக வரும். ஆனால் அவங்க சொல்கிற ஒரே கண்டிஷன்ஸ், நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும். இன்னொன்று வாடகை. ஒரு வாரத்துக்கு வாடகை கொடுத்துருங்க. ஒரு ஷோ கொடுக்குறேன், அந்த வாடகை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் போடுறாங்க? சார், நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டால் மட்டும் பத்தாது, உள்ள ஆடியன்ஸையும் நீங்களே கொண்டு வரணுன்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அந்த படம் ஒரு சிறந்த படமாக, சிறந்த கதையுள்ள படமாக இருந்தால் மட்டுமே அந்த படம் ஜெயிக்கும். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நிச்சயமாக நல்ல அருமையான தேட்டர்களுக்கு கிடச்சி, இந்த படம் வந்து நல்ல ஒரு கருத்துள்ள படமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி கொடுத்து, இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி எங்கள் மோகனுக்கு வந்து நான் தான் செப்பல் வாங்கி கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நாங்கள் இந்த படத்தின் கதாநாயகன், தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வள்ளிமலையிலேருந்து அந்த ஊரில் மக்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. சென்னை சினிமா உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்த்தோம். ஹீரோயின் ரொம்ப லட்சணமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி அப்படின்னும் போது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ இந்த படத்துடைய கதாநாயகி இலக்கியா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இறைவனுக்கு வணக்கம். எங்கள் படத்தை வந்து நீங்கள் பார்த்து ப்ரொமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. வணக்கத்தை கூறி என்னோடய உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஓகேனா நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கலாமா சார்? ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ஸோ அதை தவறு விட்டுட்டு நான் பேசாமல் அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த ப்ரோஜனமே கிடையாது. அதனால் இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் இலக்கியா, காவேரி பாய்ந்தோடும் மண்ணில் பிறந்து திருச்சியில் பிறந்து சென்னையில் வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டூடியோவில் என்னோட டெபியூட் மூவி அஸ் அ ஹீரோயினாக நான் வந்து இங்கே நிற்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், ஏன் இந்த கதை, ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் சூஸ் பண்ணலை. உங்களுக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா, நான் வந்து ஹீரோயினாக ஆவேனா, எனக்கெலாம் ஹீரோயினாக ஆகிற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, சினிமாவுக்கு வந்து நான் பழசு, உங்கள் எல்லாருக்கும் நான் புதுசு. அதாவது நான் சினிமாவுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ்மே ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட விடாமல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன். அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்ட்டாக, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டாக, இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினாக வந்து நிற்கிறேன். இதுவே வந்து என்ன எப்படி சொல்கிறது, நான் நினச்சி பார்க்காத ஒரு கனவுன்னு சொல்ல முடியாது, நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அண்ட் வந்து
சினிமாவில் வந்து எப்படி சொல்ற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருங்க. ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சேர்க்கணும். சினிமாவில் வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்கிறது, அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா அவங்க இப்போலாம் ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட்டாக அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும். ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க, எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியாக வாய்ப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம், நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. அவங்களில் யார் சினிமாக்குன்னு உண்மையாக உழைச்சி சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. இது வந்து டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரிலாம் போகிற அந்த டீம்ஸ்க்கெலாம் வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான். இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வளர்ந்து நிற்கிறேன். இந்த படத்தில் எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம இருக்கிறத விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்பில் ஒரு மண் வாசனையோடு கலந்த ஒரு லுக்கில் அந்த மண்ணோட மண்ணாக கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிட்டு அந்த கதாபாத்திரத்திலே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த வள்ளிமலை வேலன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்டில் இருந்தப்போ பூனேயில் இருந்தப்போ எனக்கு கால் வந்தது. மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னே பண்ணலை. அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. என்னோட குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது. நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு, உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்தை வந்து இப்போ இங்கே ஹீரோயினாக நிற்கிறேன்றதை வந்து நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். டீமை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க. எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சார் வந்து ஸ்லிப்பர் போட ரொம்ப எளிமையாக கல், மண், வெயில், மழை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கேமரா டீம், மணி சார் வந்து ரொம்ப எப்படி சொல்ற அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லலாம் ஒவ்வொரு ஷூட்டிங் போகிற பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே நான் வந்து ரொம்ப நேரம் வந்து வளன்னு இழுக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தவங்க. அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து நான் வாழ்த்துக்களை நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங் அந்த திரையில் மட்டும் கிடையாது, நாங்கள் சகஜமாகவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். திரையில் எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோமோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அம்மா, அண்ணா, அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன். அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான், நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துலேயும் வந்து எனக்கு வந்து படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவரை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சி நின்று வணக்கம் சொல்லுவாங்க, அவரை பார்த்து கொஞ்சுவாங்க. இதெல்லாம் வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். படத்தில் வந்து சொல்லி பண்ண வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அவர் பண்ண செயல்களால் வந்து அவங்களாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்று வந்து பயத்தினால இருக்கும், இன்னொன்று வந்து மரியாதைனால பாசத்தினால இருக்கும். அவங்க கொடுத்தது வந்து மரியாதையிலையும் பாசத்தினாலையும் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சுருக்காரு. அவர் கூட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கதையில்
இந்த திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம், திடீர்னு காஸ்டியூம் இல்லை பத்தலை அப்படின்னா டக்குன்னு பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ணா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ணா எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் அண்ணா, நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் சொல்கிறேன். ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாமல் செய்த தவறாக நினச்சி வந்து மன்னிச்சுக்கோங்க. ஓவராலாக அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்போ முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் சார். இங்கே பாதி பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டில் போய் சொல்லுங்கள், அந்த ஹீரோயினாக நடிச்ச பொண்ணு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக. அவங்க பண்ண கோஆப்ரேஷனால், அவங்க பண்ண ஒத்துழைப்புனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக எடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ரொம்ப பாசமாக இருந்தாங்க சார். உங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. வேறு என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க கைத்தட்டாதீங்க, இன்னும் நான் படத்தை பற்றி சொல்லலை. எங்கள் படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். எங்கள் படத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எங்கள் படத்தில் வர பிளேசஸ், அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து படத்தை பார்க்கணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது. ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது. ஸோ அதனால் இந்த படத்தில் வர பாடல்கள், படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத. அதை வந்து நம்மளாம் முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது, அவசியமும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு நீங்கள் வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நான் இந்த இடத்துல வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க. லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். படத்துடைய மட்டும் வேறு, ஆமாம், அதே கேமராமேன் எல்லாம் ஒரே யூனிட்டாக போச்சு. பள்ளிமலை வேலன் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறது தான். ஆர் உதயகுமார் சார் கொஞ்சம் அதிகம் பேசுவார், பிசிஆர் சார் அதை விட அதிகம் பேசுவார். இது எப்போ எதிர்பார்த்தது தான். ஹீரோனி இவ்வளோ பேசுவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வருவாங்க, வாய்ப்பு கொடுத்த பிடிச்சிருக்கு நன்றி, டைரக்டருக்கு நன்றி, மீடியாக்கெல்லாம் நீங்கள் தான் எங்களை கொண்டு அங்கே கொண்டு சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணும், எல்லாருக்கும் நன்றி, இவ்வளோதான் பேசுவாங்க. நீங்கள் சீக்கிரம் அரசியல் போயிடலாம், இன்னொரு தெளிவாக பேசுகிறீங்க. ஓகே, உங்களுடைய கான்ஃபிடண்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அந்த உயரம் வந்து இங்கே பிரச்சனை இல்லை, பொய்யா சொல்லிப்பாங்க. அது அப்படி சொல்லுவாங்க சினிமாவில். உங்களை வந்து வளவிடாமல் பண்ணுவாங்க. அப்படி என்ன இதுக்கு பிறகு ரேவதி பேச உயரம் இல்லை, ரோஹிணி மேடம்லாம் உயரம் இல்லை. இன்றைக்கெலாம் ரேவதியோட யார் சாதிச்சிருக்கா? அதை சொல்கிறேன். அதெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் திறமையில் நம்பிக்கை வைங்க, வந்துடுவீங்க. நீங்கள் பாருங்கள், படிப்படியாக வந்திருக்கீங்க. இதே சாதனை தானே, அதில் பெருமைப்படுங்க. நீங்கள் அவங்க 1000 சொல்லுவாங்க, விட்டுருங்க அதை. ஓகே, பெரிய ஹீரோனாக இருக்குது, வாழ்த்துக்கள். வள்ளிமலை வேலன், மாட்டுக்கார வேலன், எங்கள் வீட்டு வேலன், சிங்கார வேலன், வருவான் வடிவேலன். வேலன்னாலே சினிமாவிலே பவர் தான். இப்போ வள்ளிமலை வேலன், உதயகுமார் சார் சரி, விசேகர் சார் சரி சொன்னாங்க, இப்போ முருகன் சீசனாங்க. இந்த சீசன் மாம்பழமா? அது பலாப்பழமா? இது மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றதுக்கு முருகரியா? என்றைக்குமே ஒரு சீசன் தான் அவர். என்றைக்குமே முருகன பவர் தான். அவர் சீசன் இல்லை, எவர் கிரீன் அவர். இப்போதைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்போதைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். நல்லா படத்தில் அதிகமாக முருகரை பற்றி படங்கள் அது அதிகமாக வரும், நல்லாயிருக்கும். நல்லா மதுரை வந்து முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு வந்து மாநாடு போகிறதுக்கெலாம் சிறந்த இடமா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து முருகருக்கு மாநாடு போகிறதுக்கே மதுரை சிறந்த இடமாக இருக்குது இன்றைக்கி. அதில் முருகர் என்றைக்குமே நம்பியவரை கைவிட மாட்டார். நீங்கள் முருகனை நம்பியிருக்கீங்க,
கைவிட மாட்டார். நம்ம இயக்குனர் மோகன் இன்னைக்கு பேசும் பொருள் ராமருடைய பாதுகையை பரதம் வாங்கிட்டு வந்து கூட இவ்வளோ பேசலை. இன்னைக்கு வந்து இவர் செருப்பு போட்ட விஷயத்த இன்னைக்கு பெரிய டாப்பிக்காக போயிடுச்சு. ஆனால் அதிசயம்தான். ஒரு ஒரு லட்சியம், ஒரு கொள்கை, இதை இதை அடைவன்னு சொல்கிற நம்பிக்கை உள்ளே வந்து அதை செய்வான். நம்பிக்கை இல்லாத செய்ய மாட்டான். சாத்து சூளம் போடுவான். நம்மளால் முடியும், அது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை. உங்களுக்கு நீங்கள் டைரக்டர் ஆகிட்டீங்க சார். என்றைக்கு கதை கிடைக்கிற இயக்கம் எஸ் மோகன் அப்படின்னு இருந்துச்சோ அப்போவே உங்களுக்கு முருகன் உங்களுக்கு எஸ் சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் எஸ் மோகன். நான் சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷமாக அந்த செருப்போட காரணம் என்ன தெரியுமா? முருகர். நீங்கள் வச்சுருக்க டைட்டில் வள்ளிமலையை நோக்கி நீங்கள் போகணும். அது வந்து ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் போகும்போது யாரும் செருப்பு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த வள்ளிமலை முருகரை நோக்கி நீங்கள் யாத்திரையை 30 வருஷமாக பண்ணியிருக்கீங்க. 3 மாதமாக செருப்பு போடாமல் யாத்திரை பண்ணாலே முருகர் அப்படி பண்ணுவார், தூக்கி வைப்பார். 30 வருஷமாக நீங்கள் முருகர் நோக்கி யாத்திரை பண்ணியிருக்கீங்க. கைவிட மாட்டார் சார். முருகர் வந்து கைவிட மாட்டார். வள்ளிமலை ஹீரோ அவரே கிராமத்து நாயகன். நம்ம அவரே தயாரிப்பு, அவரே கதாநாயகன். அந்த கிராமத்துக்கான தோற்றம், கதைக்கான உருவம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கீங்க மேடம். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊரில் நிறைய வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. திருவிழா வந்துட்டால் போதும், வேறு எந்த நாடகமும் இல்லை, வள்ளி திருமணம் நாடகம் போடுவாங்க. அது எங்கள் ஊர் மக்கள் இருக்காங்களே, எங்கள் ஊரும் எல்லாரும் மக்களும் அந்த வள்ளி திருமணம் நாடகத்தை தான் 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. 30 வருஷமாக அதே நாடகம், அதே வருஷம் அதே டேலாக் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ போட்டால் இன்னும் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க துண்டுலாம் போட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரியே, நான் ரஜினி படத்தை விஜய் படத்தை ஃபஸ்ட் நாள் பார்க்குற மாதிரி. அதில் வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு யார் ராஜபட்டு யாரோ அவங்க பேரை போடுறதுக்கு போடுவாங்க. வேலன் வேடன் விருத்தன். டைட்டில் வள்ளி திருமணம். இதில் வேடன் விருத்தன் நடிப்பவர் உடையப்பா அமுத்தப்பா அப்படின்னு பேர் போடுவாங்க. அதனாலே இது வள்ளிமலை அப்படின்னாலே வேலை வந்துடணுங்க. ஒரு டைலாக் இருந்துச்சுல, வேலன் தான் மாப்பிள்ளைன்னா பொண்ணு வேறு யார்? வள்ளி தான், அதானே? ஆமாம். அப்புறம் வள்ளியும் வெற்றியும் சேர்ந்துட்டாரு, வெற்றி தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் ரொம்ப நேரம் பேசலை, ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வந்தேன். திரு நாகரத்னம் அவர்கள் பைவலசா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். அந்த ஊர் மக்களுக்கு மிகவும் சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருபவர், செய்திருக்கின்றார், செய்து வருபவர். அவர் பெண்கள் மீதான, அதாவது அவருக்கு அந்த ஊர் மக்கள் பெண்களுக்கு ரொம்ப உதவி செய்பவர். அவர் ஒழுக்க சீலர், தனி மனித ஒழுக்கம் அவரிடம் இருக்கின்றது. அதுக்கு ஒரு உதாரணம், தன்னுடைய காரினுடைய ஒரு பக்கத்து சீட்டில் வந்து யாரையும் ஆம்பளையில கூட உட்கார விடுறதில்லை, ஒன்லி அவரோட ஒய்ஃபை மட்டும்தான் உட்கார விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தனி மனித ஒழுக்க சீலர். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை நடித்த அவருக்கு வாழ்த்துக்கள். அதே போல் திரு மோகன், இயக்குனர் மோகன், என்னால் என்னுடைய படத்துக்கும் அவர் கேமராமேனாக இருந்திருக்கின்றார். அந்த வேளையிலே நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னென்னா காடு மேடு கல் முள் எல்லாத்துலேயும் இரவு பகல் ஒரு 12 மணி கூட வெறுங்காலோட அவர் போய் கேமரா பண்ணும்போது ரொம்ப வலிக்கும், இது பண்ணும், ரொம்ப நம்மளுக்கே மனசு வலிக்கும். இவர்கள் என்ன சொன்னாலும் இங்கே மேடையிலே சில பேர் சொன்னார்கள். ஆனால் நான் என்று அந்த இதை வந்து அவர் விட வேண்டும், இன்றிலிருந்து அவர் காலணி அணிய வேண்டும் என்று சொல்லி மேடையில் உள்ள அனைவரின் முன்பாக அவருக்கு காலணியை கொடுத்து உதயகுமார் சார் மற்றும் பேரரசு சார் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட வள்ளிமலை வேலன் படக்குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள்.